சம்மர் சீசன் முடிஞ்சு பசங்களுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே என் பொண்ணுக்கு ஹேர் பேக் ஆகட்டும், அவளுக்கு சாப்பிட்ற விஷயத்தில் ஆகட்டும், என்னென்ன செஞ்சு கொடுக்கணுமோ எல்லாத்தையும் இப்போவே செஞ்சு கொடுத்து முடிச்சிடணும். ஏன்னா திரும்பவும் மழை காலம் ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் குளிர்காலம்னு வந்துடும். வெயில் காலத்தில் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்க முடியுமோ அந்த மாதிரி மழை காலத்துலேயும் சரி குளிர்காலத்துலேயும் சரி அவளால் இருக்க முடியாது. ஏன்னா என் பொண்ணுக்கு வந்து நிமோனியா இருக்குது. அதனால் அடிக்கடி அவளுக்கு தலைக்கு குளிக்க வைக்கிறதாகட்டும், கூலிங்காக கொடுக்கறதாகட்டும், வெளியில் காற்றுல சுத்த வைக்கிறது, இந்த மாதிரி எதுவுமே செய்ய முடியாது. அவளுக்கு கொடுக்குற சாப்பாடு சுட சுட செஞ்ச உடனே சாப்பிட வச்சிடணும். குடிக்கிற தண்ணி கூட சுடு தண்ணியாக தான் குடிக்கணும். அவளை கூட நம்ம ரொம்பவுமே கவரிங்கில் தான் வச்சுருக்கணும். அதாவது காலுக்கு செருப்பு, சாக்ஸு, அதுக்கப்புறமா ஸ்வெட்டரு, காதில் பஞ்சு, ஸ்கார்ஃபு, இந்த மாதிரி எல்லா கவரிங்கில் தான் அவளை வச்சுருக்கணும். அதனால் சம்மர் சீசன் முடிகிற வரைக்கும் மேக்ஸிமம் அவள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணணுன்னு நினைக்கிறாளோ, என்னென்ன சாப்பிட்ணுன்னு நினைக்கிறாளோ, அது எல்லாத்துக்குமே ரெஸ்ட்ரிக்ட்டுங்கிறது இல்லாமல் இப்போ அவளோட ஹாப்பினஸ்க்காக மட்டும்தான் எல்லாத்தையுமே எங்கள் வீட்டில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஹேர் பேக் வீடியோவில் இந்த விஷயத்தை நான் எதுக்காக ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, லாஸ்ட் டைம் நான் வந்து அந்த டோனட் பன் ஹேர் ஸ்டைல் பண்ணப்போ அதில் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸை படித்து மனசு ரொம்பவுமே சங்கடமாயிருச்சு. ஏன்னா இந்த மாதிரியெல்லாம் கூட கமெண்ட்ஸ் வருமா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் எங்களை நாங்களே கண்ட்ரோலும் பண்ணிக்கிட்டோம். சோஷியல் மீடியான்னு வந்ததுக்கப்புறம் 4 பேர் பார்க்க தான் செய்வாங்க. அவங்களுடைய சஜஷன்ஸ் எதுனாலோ, அதாவது நல்லது கெட்டது எதுனாலோ அவங்க சைட்லேருந்து அவங்க பேச தான் செய்வாங்க. அதில் நமக்கு என்ன விஷயம் வேணுமோ அதை நம்ம காதில் வாங்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துட்டு போகணும். பழி சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வழி சொல்ல தெரியாது. அந்த மாதிரி பழி சொல்கிறவங்கள அதிகமாக நம்ம நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸை கொடுத்துக்கிட்டு நம்ம டைமை நம்ம வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறத விட அடுத்தது நம்ம என்ன செய்யணும்னு பார்த்து மூவ் ஆன் ஆகிட்டு போயிட்டே இருக்கணும். நல்ல விதமாக பாராட்டி பேசுகிறவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிற இந்த மனசு திட்டி பேசுகிறவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிறதே கிடையாது. ஏன் இவங்க இந்த மாதிரி பேசுகிறாங்க, நம்மளை பற்றி பேச இவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு மாதிரி கண்டபடியாக நம்மளும் திட்ட ஆரம்பிச்சிருவோம். இன்னும் சில சமயம் சென்சிட்டிவாக இருந்தால் அளவும் ஆரம்பிச்சிருவோம். அதனால் வீட்டில் எந்த வேலையும் செய்யவும் பிடிக்காது, யார்கிட்டையும் பேசவும் பிடிக்காது. ஏன் இவங்க இந்த மாதிரி பேசினாங்க, எதுக்காக பேசினாங்க, இவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, யார் இவங்க நமக்கு சொல்கிறதுக்கு, இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் தாட்ஸோடையே தான் இன்றைக்கி ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருப்போம். ஆனால் இந்த மாதிரி நம்ம யோசிக்கிறது ரொம்பவுமே தப்பு. நல்ல விஷயத்த சொல்கிறப்போ ஏற்றுக்கிற நம்ம மனசு கெட்ட விஷயத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுக்குன்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னு அதையே பிடிச்சிட்டு நம்ம உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. அவங்க ஏன் அப்படி பேசினாங்க, அது பேசினதுக்கான காரணம் என்ன, நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படின்னு பார்த்து தப்பு பண்ணியிருந்தா கண்டிப்பாக நம்ம அதை மாற்றிக்கணும். இல்லை இது எங்களோட லைஃப், யார் என்ன சொன்னாலும் எதை பற்றியும் எங்களுக்கு கவலையே இல்லை, நாங்கள் எதையும் கண்டுக்க மாட்டோம், லைஃப்பில் எங்களுக்கு பிடிச்சதை மட்டும்தான் நாங்கள் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இன்னும் பெட்டர். இதில் நீங்கள் எந்த மாதிரின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.